few things are hurtful. எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்க போறது இல்ல. இப்ப நமக்கு ஒரு ஒபினியன் இருக்க மாதிரி I like something I don't like. அவங்களுக்கு பிடிக்கல. It's just if you don't like it you can ignore it. You don't have to be hateful but it's their choice. Cute நினைச்சு ஏன் நிறைய cringe reactions கொடுக்கறீங்க? நான் வந்து சத்தியமா இதற்கு நான் cute நினைச்சதே இல்ல. And நான் வந்து reaction prepare பண்ணிலாம் வரது இல்ல. Spontaneous whatever I feel that's what I'm doing. I'm sorry if you found it cringe. சங்கர் சார் மாதிரி ஒரு பொண்ணும் மெச்சூரா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவங்க ரொம்ப கிரிஞ்சா பண்றாங்க. What's your reply? ஏங்க சங்கர் சார்னா எங்க அப்பாக்கு என்ன வயசாகுது எனக்கு என்ன வயசாகுது நான் என் வயசுக்கு ஏத்த மாதிரி தானங்க ஆக்ட் பண்ண முடியும் நானும் வந்துட்டு ஆமா எஸ் இப்பெல்லாம் பண்ணா யூ வில் வாட்ச் நோ and that's not you also exactly எங்க அப்பா மாதிரி இருப்பாங்க நான் என்ன மாதிரி தான இருப்பேன் we are in this field and a lot of people are watching responsible பேச வேண்டியதா இருக்கு which is right and you should speak responsibly you can be fun எப்பவாச்சு இது வந்து உங்களுக்கு நெகட்டிவா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேசிலாம் you shouldn't be explaining yourself when you're being true to your work so obviously with every release and every other movie I sign audience இருக்காங்க at least 5 to 10 people are willing to watch me is enough for me என்ன வேணா நான் பேசலாம் என்ன வேணா சொல்றேன் அப்படி இல்ல ஓகே நம்ம இப்படி பேசினா இது வேற மாதிரி மாறிடுமோ இந்த விஷயம் சொன்னா தப்பா மீனிங் அது நம்ம ஒரு லிமிடேஷன் வர ஆரம்பிச்சிருமா ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே இது பேசும்போது இது பேசணும் பேசக்கூடாதுன்னு ஒரு இது இல்ல at least I've been very conscious that I want to always be myself. I would love to be on stage. So maybe right now, after seeing all the concerts, I want to be Anirudh. Because I think he's killing it on stage. நீங்க வந்து ஒரு பயங்கரமான சிங்கர் அப்படின்றனால ரேண்டம் பாட்டு அது என்ன அப்படின்றத நீங்க வந்து கண்டுபிடிச்சு வானவில் உரசி பறந்ததும் இந்த காக்கையும் மயில் பாடி இவங்களே பாடி காட்டுறாங்களே அதேதான் சூப்பர் நீங்க படிச்சு காட்டீங்கன்னா பாடி காட்டுறீங்க அடங்காட்டி மடங்காட்டி ஐ உறக்க உறக்க அடங்காட்டி மடங்காட்டி நீங்க படிங்க என் சட்டை மேல ஐஸ்கிரீம் கொட்டி போ மெர்சலாயிட்டு தானே ஐஸ்கிரீம் கொட்டி சக்கரை இனிக்கிற சக்கரையா இந்த எறும்புக்கு என்ன அக்கறை அக்கறை சக்கை என்ன வானத்தை பிழிந்து அந்த கடலின் ஆழத்தை கடந்து நான் என் கண்களை கொண்டேன் எப்படி சம பாட்டு அதனாலதான் அது அப்படியே பிளாட்டா வாசிங்க நான் இப்படிதான் வாசிப்பேன் அப்பதான் வித்தியாசமா இருக்கும் சக்கை என வானத்தை பிழிந்து அந்த கடலின் ஆழத்தை கடந்து நான் என் கண்கள் கொண்டேன் இப்ப சொல்லுங்க க்ளூ வேணா கொடுத்துலாம் நான் க்ளூ கொடுக்கறேன் அப்பாவோட படம் once more what is this ரொம்ப பண்றாங்க அத பாட்டே சக்கை என வானத்தை பிழிந்து அந்த கடலின் ஆழத்தை எனக்கு என்னன்னா உங்களோட அந்த ஆக்சென்ட்டும் இதுதான் எனக்கு கேக்குது இவங்க மாதிரி பாட்டு பாடணும்னு நினைச்சேன் பண்ணி காமிச்சா நேரம் இருக்கு few things are hurtful எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்க போறது இல்ல இப்ப நமக்கு ஒரு ஒபினியன் இருக்க மாதிரி I like something I don't like அவங்களுக்கு பிடிக்கல it's just if you don't like it you can ignore it you don't have to be hateful but it's their choice cute நினைச்சு ஏன் நிறைய cringe reactions கொடுக்கறீங்க நான் வந்து சத்தியமா இதற்கு நான் cute நினைச்சதே இல்ல and நான் வந்து reaction prepare பண்ணிலாம் வரது இல்ல spontaneous whatever I feel that's what I'm doing I'm sorry if you found it cringe சங்கர் சார் மாதிரி ஒரு பொண்ணும் மெச்சூரா இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இவங்க ரொம்ப கிரிஞ்சா பண்றாங்க What's your reply? ஏங்க சங்கர் சார்னா எங்க அப்பாக்கு என்ன வயசாகுது எனக்கு என்ன வயசாகுது நான் என் வயசுக்கு ஏத்த மாதிரி தானங்க ஆக்ட் பண்ண முடியும் நானும் வந்துட்டு ஆமா